கற்றலில் பெருமளவு ஆர்வம் கொண்ட நண்பரே, உங்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான வரலாற்று அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா, வரலாற்றிலேயே மிக மோசமான தளவாட திட்டமிடல், அதாவது ஒரு மாபெரும் படையை எப்படி வழிநடத்தக்கூடாது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் வேணுமென்றால் நாம் 12ஆம் நூற்றாண்டுக்குத்தான் போகணும். கண்டிப்பா. இன்று நாம் 2ஆம் சிலுவை போரை, அதாவது செகண்ட் குரூசேட் பற்றித்தான் ஆழமாக அலசப் போகிறோம். குறிப்பா பிரான்ஸ் மன்னர் 7ஆம் லூயிஸ் அப்புறம் ஜெர்மன் பேரரசர் 3ஆம் கான்ராட் ஆகியோரின் பிரம்மாண்டமான படை தயாரிப்புகள் பற்றி பார்க்க போறோம். பைசாண்டியோ பேரரசை நோக்கி அவங்களோட ஆபத்தான பயணம், இறுதியில் நேர்ந்த எதிர்பாராத வரலாற்று பேரழிவுகள் என நம்மிடமுள்ள பல வரலாற்று தரவுகளை இன்னைக்கு பிரித்து மேய போகிறோம். பல்லாயிரக்கணக்கான வீரர்களை கொண்ட மாபெரும் படைகள், ஐரோப்பாவின் இரு பெரும் மாமன்னர்கள் களமிறங்கியும் இது எப்படி ஒரு மாபெரும் தோல்வியாக முடிந்தது என்பதை புரிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. எனக்கு ரொம்பவே உற்சாகமா இருக்கு. எனக்கும் தான். இதுல நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது வெறும் வாள்களும் கேடயங்களும் மோதிக்கொண்ட ஒரு சாதாரண போர் மட்டும் கிடையாது. வேற எப்படி இதை நாம பார்க்கணும்? ஒரு மாபெரும் இராணுவ தாக்குதல் என்று வரும்போது வெறும் வீரமோ அல்லது கண்மூடித்தனமான மத நம்பிக்கையோ மட்டும் போதாது. உணவு, தண்ணீர், ஆயுதங்கள் ஆகியவற்றை சரியாக கொண்டு செல்லும் தளவாட மேலாண்மை, அதாவது அந்த லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். சரியா சொன்னீங்க. கூட்டணிகளுக்கிடையே ஆன தகவல் தொடர்பு மற்றும் தெளிவான அரசியல் வியூகம் ஆகியவற்றை எவ்வளவு அவசியம் என்பதை இந்த வரலாறு நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துகிறது. மனிதர்களின் உளவியல், அரசியல் சூழ்ச்சிகள் மற்றும் ஈகோ எப்படி வரலாற்றின் போக்கையே ஒட்டுமொத்தமா மாற்றும் என்பதை நீங்க இந்த அலசல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஆணிவேர் கிபி 1144ஆம் ஆண்டில் நடந்த ஒரு சம்பவம் தான் என்று நான் நினைக்கிறேன். ஆமா, எதேசாவின் வீழ்ச்சி. அதேதான். முதல் சிலுவை போரில் கிறிஸ்தவர்கள் கைப்பற்றிய 4 முக்கிய மாகாணங்களில் ஒன்றுதான் அந்த எதேசா. அது இஸ்லாமிய தலைவரான செங்கியிடம் விழுந்த செய்தி ஐரோப்பா முழுவதும் காட்டுத்தீ போல பரவியது. அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. அதுவரை தாங்கள் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள் என்று நினைத்திருந்த ஐரோப்பியர்களுக்கு இது எப்படி இவ்வளவு பெரிய பீதியை உருவாக்கியது? ஏன்னா எதேசாவின் வீழ்ச்சி என்பது வெறும் ஒரு நிலப்பரப்பின் இழப்பு மட்டும் கிடையாது. அது ஐரோப்பியர்களின் உளவியலில் விழுந்த மிகப்பெரிய அடி. ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி. ஆமா, புவியியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா எதேசா மிகவும் தொலைவில் பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த ஒரு மாகாணம். அதன் ஆட்சியாளர் 2ஆம் ஜோஸ்லின் தனது அண்டை நாடுகளுடன் அவ்வளவு நல்லுறவில் இல்லை. அவர் ஒரு போருக்காக படைகளை வெளியே அழைத்துச் சென்றிருந்தார் இல்லையா? சரியா பிடிச்சிட்டீங்க. அவர் தனது படைகளை வெளியே அழைத்துச் சென்றிருந்த அந்த நேரத்தை பார்த்து செங்கி மிகச்சரியாக தாக்கினார். இது ஐரோப்பாவில் ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கியது. நாம் உடனடியாக ஏதாவது செய்தாக வேண்டும், இல்லை என்றால் நாம் கைப்பற்றிய அனைத்தும் பறிபோய்விடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அந்த பதற்றத்தின் உச்சக்கட்டமாகத்தான் திருத்தந்தை 3ஆம் யூஜினியஸ் ஒரு புதிய சிலுவை போருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டார். ஆமா, போப் யூஜினியஸ் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஆனால் மக்களை உண்மையாகவே உலுக்கியது வேறொருவர், பர்னார்ட் ஆஃப் கிளார்வாக்ஸ். நாம் படிச்ச வரைக்கும் இவரோட பேச்சுகள் தான் மக்களை உண்மையிலே உசுப்பேத்திருக்கு. அவர் ஒரு மிகச் சிறந்த பேச்சாளர். 1146ஆம் ஆண்டு வெஸ்லே என்ற இடத்தில் நடந்த ஒரு மாபெரும் கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரை மக்களை ஒருவித விரிநிலைக்கே கொண்டு சென்றது. அந்த வெஸ்லே கூட்டத்துல ஒரு வியக்கத்தக்க நிகழ்வு நடந்திருக்கு. கூட்டத்தில் சிலுவை சின்னங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதால் பெர்னார்ட் தனது சொந்த ஆடைகளையே கிழித்து மக்களுக்கு சிலுவைகளாக வழங்கினார் என்ற ஒரு குறிப்பு இருக்கு. உண்மைதான். ஒரு மனிதனின் பேச்சு எப்படி இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அவர் என்ன அப்படி பேசினாரு? அவர் மக்களின் மத நம்பிக்கையை மிக நுட்பமாக கையாண்டார். இந்த போரை அவர் வெறும் ஒரு நிலத்தை மீட்கும் அரசியல் செயலாக காட்டவில்லை. மாறாக ஒவ்வொரு மனிதனின் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும், பாவங்களை அழிக்கும் ஒரு புனித கடமையாக அதை மாற்றினார். அதாவது பாவ மன்னிப்புக்கான ஒரு டிக்கெட் மாதிரி. ஆமா, சாதாரண விவசாயி முதல் மாமன்னர்கள் வரை அனைவரும் தங்களின் அன்றாட பிரச்சனைகளிலிருந்து விடுபட இதை கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பா தாத்தார்கள். ஆனால் இதில் பங்கேற்ற அரசர்களின் தனிப்பட்ட காரணங்களை உற்று நோக்கினால் அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பிரான்ஸ் மன்னர் 7ஆம் லூயிஸ் இதை பாவ மன்னிப்புக்கான ஒரு பயணமாகவே பார்த்தார்.
விட்ரி என்ற நகரில் அவர் ஒரு போரை நடத்தின போது 1000த்திற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் தஞ்சமடைந்திருந்த ஒரு தேவாலயத்தை தீக்கிரையாக்கிய குற்ற உணர்ச்சி அவர் அரித்துக் கொண்டிருந்தது. அந்த பிராயச்சித்த தேடல் தான் அவர் இந்த பயணத்தை தொடங்க வைத்தது. மறுபுறம் ஜெர்மன் பேரரசர் 3ஆம் கான்ட்ராக்ட் இதில் ஈடுபட முதல்ல ரொம்பவே தயங்கினார். என் நாட்டிலேயே எனக்கு 1000 அரசியல் வேலைகள் இருக்கின்றன அப்படின்னு அவர் தவிர்த்தார் இல்லையா? கண்டிப்பா. அந்த இடத்துல தான் பெர்னார்ட் தனது அரசியல் சதுரங்கத்தை ஆடினார். ஒரு திருப்பலியின் போது பெர்னார்ட் நேரடியாக கான்ராடின் கண்களை பார்த்து ஒட்டுமொத்த மக்களின் முன்னிலையில் அவரை உணர்ச்சி பூர்வமாக மிரட்டினார். என்ன சொல்லி மிரட்டினார்? கடவுள் உங்களுக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்தும் நீங்கள் அவருக்கு சேவை செய்ய மறுக்கிறீர்களா என்று அவர் கேட்டவுடன் கான்ராட் வேறு வழியின்றி மண்டியிட்டு போரில் பங்கேற்க சம்மதித்தார். ஆக ஐரோப்பாவின் 2 பெரும் அரசர்கள் இப்போது தயாராகிவிட்டார்கள். ஆனா அவங்களோட படைகளின் அளவும் கட்டமைப்பும் ஒரு மாபெரும் லாஜிஸ்டிக்ஸ் பேரழிவுக்கு அடித்தளமிட்டது என்பதை நாம் இங்கே பதிவு செய்யணும். படையின் பிரம்மாண்டத்தை பற்றி கூறும்போது பிரான்ஸ் அரசி எலினோர் ஆஃப் அக்விட்டின் செய்ததை நாம மறக்கக்கூடாது. ஆமா, அவங்க தனது 300 தோழிகளுடன் இந்த போர் பயணத்தில் இணைந்தது எனக்கு நினைவுக்கு வருது. போர்க்களத்திற்கு 300 தோழிகளுடன் ஒரு அரசி செல்வது என்பது படைகளின் அளவை அதிகரித்தது மட்டுமல்லாமல் அந்த பயணத்தின் வேகத்தையும் எவ்வளோ தூரம் குறைத்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படி பயணத்தை திட்டமிட்டார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவர்களுக்கு எந்த ஒரு முறையான திட்டமும் இல்லை என்பதுதான் உண்மை. பல்லாயிரக்கணக்கான வீரர்கள், அரச குடும்பத்தினர், அவர்களின் வேலையாட்கள், குதிரைகள், வண்டிகள் என எல்லாம் தயாராகின. ஆனால் அவர்கள் ஒரே படையாக செல்லாமல் தனித்தனி தரைவழி பாதைகளில் பயணத்தை தொடங்க முடிவெடுத்தனர். 20,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்களைக் கொண்ட ஜெர்மன் படை முதலில் புறப்பட்டது. அவர்கள் ஐரோப்பாவை கடந்து பைசாண்டியம் பேரரசின் வழியாக செல்ல வேண்டும். இதுதான் அந்த பயணத்தோட முதல் பெரிய சறுக்கல். கான்ஸ்டாண்டினோப்பிளை நோக்கிய அந்த பயணம் பைசாண்டிய பேரரசர் 2ஆம் மானுவேல் கொம்னினோஸிற்கு பெரும் தலைவலியை உருவாக்கியது. ஏனா ஜெர்மன் படைகள் வரும் வழியெங்கும் மிகவும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டன. விவசாயிகளின் நிலங்களில் கொள்ளையடித்தனர், வெள்ளத்தில் சிக்கி பல உயிர்களை இழந்தனர். சில இடங்களில் பைசாண்டிய படைகளுடனேயே மோதலில் ஈடுபட்டனர். தங்களுக்கு உதவ வந்த படைகளே தங்கள் நாட்டை அழித்து விடுமோ என்ற பயம் பைசாண்டிய பேரரசருக்கு வந்ததில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. வரலாற்றுத் தரவுகளில் பல ஐரோப்பிய எழுத்தாளர்கள் பைசாண்டிய பேரரசர் தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் அது உண்மையான அரசியல் நிலவரம் கிடையாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. மானுவேலின் நிலைமையை ஒரு ஆட்சியாளராக சிந்தித்து பார்க்கணும். மானுவேல் எந்த தரப்பையும் சாராமல் தனது சொந்த பேரரசை காக்கவே அண்டை நாடான செல்ஜுக் துருக்கியர்களிடம் ஒரு ரகசிய அமைதி ஒப்பந்தம் செய்தார். அதாவது இந்த மாபெரும் ஐரோப்பிய படைகள் தனது நாட்டை கடந்து செல்லும்போது அதன் காரணமாக துருக்கியர்களால் தனது பேரரசுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதுதான் அவர் நோக்கம். மிகச் சரியாகச் சொன்னீர்கள். கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்துவரான அவருக்கு மேற்கத்திய கத்தோலிக்க படைகளை விட தனது நாட்டின் பாதுகாப்புதான் முக்கியமாக இருந்தது. இதை துரோகம் என்று சொல்வதை விட அரசியல் தற்காப்பு என்று சொல்வதே வரலாற்று ரீதியாக சரியாக இருக்கும். நாமும் அதை நடுநிலையாக தான் பார்க்க வேண்டும். அந்த அரசியல் தற்காப்பு பின்னால் வந்த பிரான்ஸ் மன்னர் லூயிஸ்க்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. கான்ஸ்டாண்டினோபிளில் சிறப்பாக வரவேற்கப்பட்டாலும் துருக்கியர்களுடன் பைசாண்டிய பேரரசு செய்து கொண்ட இந்த ரகசிய ஒப்பந்தத்தை பற்றி தெரிந்தவுடன் லூயிஸ் பெரும் ஏமாற்றமும் ஆத்திரமும் அடைந்தார். தங்களின் புனித பயணத்திற்கு பைசாண்டியர்கள் முழு இராணுவ ஆதரவு தருவார்கள் என்று நம்பி வந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய இடியாக இருந்தது. எப்படியோ அவர்கள் அனடோலியாவிற்குள் நுழைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அங்குதானே உண்மையான பேரழிவுகள் தொடங்கின. ஆமா, அனடோலியாவின் நிலப்பரப்பு என்பது ஒரு கடினமான மலைப்பிரதேசம். ஜெர்மன் பேரரசர் கான்ராட் பிரான்ஸ் படைகளுக்காக காத்திருக்காமல் அவசரமாக முன்னேறினார். அவர் தரை வழியாக சென்ற பாதை மிகவும் ஆபத்தானது. 1147 அக்டோபரில் டோரிலியம் என்ற இடத்தில் நடந்த போர் தானே அது? அதேதான். அங்கு செல்ஜுக் துருக்கியர்களின் குதிரைப்படை அவர்களை எதிர்கொண்டது. துருக்கியர்களின் போர் உத்தி மிகச் சிறப்பானது. அவர்கள் நேருக்கு நேர் மோதாமல் பின்வாங்குவது போல் நடித்து ஜெர்மன் படையை பிரித்தார்கள். ஒரு கொரில்லா தாக்குதல் மாதிரி. ஆமா, கொரில்லா தாக்குதலில் அவர்களை அழித்தனர். உணவுமில்லாமல் வழியும் தெரியாமல் தவித்த ஜெர்மன் படை முற்றிலுமாக சிதறடிக்கப்பட்டது. படுகாயமடைந்த கான்ராட் தனது எஞ்சிய சில வீரர்களுடன் பின்வாங்க நேரிட்டது. கான்ராடின் கதி இப்படியென்றால் பிரான்ஸ் படைகளுக்கு இதைவிட ஒரு கொடூரமான சம்பவம் காத்திருந்தது.
லூயிஸ் கடல் ஓரமாக செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்தார். 1148 ஜான்வரியில் காத்மஸ் மலையை கடக்கும்போது ஒரு மாபெரும் தவறு நடந்தது. அந்த தவறு படைத்தளபதியால் நடந்தது. படையின் முன்வரிசை படைத்தளபதி சற்று வேகமாக மலை உச்சிக்கு முன்னேறிச் சென்று இருட்டத் தொடங்குவதற்குள் ஒரு முகாம் அமைக்க முடிவெடுத்தார். இதனால் முன்வரிசைக்கும் பின்னால் மன்னர் லூயிஸ் மெதுவாக வந்து கொண்டிருந்த பின்வரிசைக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதற்காகவே காத்திருந்த துருக்கியர்கள் மலை இடுக்குகளிலிருந்து சரமாரியாக தாக்கத் தொடங்கினார். இது நம்ம நேயர்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆமா, செங்குத்தான மலைப்பாதை சுற்றிலும் எதிரிகள். பிரான்ஸ் மன்னர் லூயிஸ் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி நின்று தனது வாளால் எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார். ஒரு நாட்டின் மாமன்னர் ஒரு பாறையின் மீது ஏறி நின்று தனது உயிர்க்காக போராடிய அந்த தருணம் இந்த பயணத்தின் கோரத்தாண்டவத்தை கண்முன் நிறுத்துகிறது. அந்த மலைப்பாதையில் பிரெஞ்சு படைகள் தங்கள் கனரக கவசங்களால், அதாவது அந்த ஹெவி ஆர்மர்னால எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். காட்மஸ் மலை தாக்குதல் பிரான்ஸ் படையின் மன உறுதியை முற்றிலுமாக உடைத்துவிட்டது. அதற்கு பிறகு லூயிஸ் என்ன செய்தார்? மன்னர் லூயிஸும் அவரது உயர்குடி பிரபுக்களும் மட்டும் அடாலியா என்ற துறைமுகத்திலிருந்து கப்பல் மூலம் ஆன்டியோக்கியாவிற்கு தப்பிச் சென்றனர். ஆனால் கப்பலில் போதுமான இடமில்லை. அப்போ அந்த சாதாரண காலாட்படை வீரர்கள்? அவர்கள் தரை வழியாக நடக்க நிர்பந்திக்கப்பட்டனர். அவர்களை பைசாண்டிய வழிகாட்டிகளும் பாதி வழியிலேயே கைவிட்டுச் சென்றனர். நோயாலும் பசியாலும் துருக்கியர்களின் தொடர் தாக்குதல்களாலும் அந்த காலாட்படை வீரர்கள் கொத்து கொத்தாக இருந்தனர். இங்கதான் ஒரு பெரிய வரலாற்று முரண் நடக்கிறது நண்பரே. பைசாண்டிய வழிகாட்டிகளின் துரோகத்தை தாங்க முடியாத சில காலாட்படை வீரர்கள் தங்களை தாக்கிய எதிரிகளான துருக்கியர்கள் காட்டிய சிறு கருணையால் ஈர்க்கப்பட்டு இஸ்லாமிய மதத்திற்கே மாறினார்கள். தங்களின் மத புனித பயணத்திற்காக வந்தவர்கள் தங்கள் சொந்த தரப்பினராலேயே நடுத்தெருவில் கைவிடப்பட்டதால் எதிரிகளிடம் தஞ்சம் புகுந்து மதம் மாறும் அளவுக்கு நிலைமை மோசமானது என்பது எவ்வளவு பெரிய முரண் பாத்தீங்களா? இது வரலாற்று புத்தகங்களில் அதிகம் பேசப்படாத இருண்ட பக்கம். சரி, கப்பலில் தப்பித்து அந்தியோக்கியாவை அடைந்த லூயிஸுக்காவது அங்கு நிம்மதி கிடைத்ததா? அங்கு அவரை வரவேற்றது அரசி எலினோரின் மாமாவான இளவரசர் ரேமண்ட். ரேமண்டின் நோக்கம் சிலுவை போராளிகளின் உதவியோடு அலெப்போ நகரை தாக்குவது. அது ஒரு மிகச்சிறந்த இராணுவ வியூகமாக இருந்திருக்கும். ஆனால் அங்கு அரசியல் சச்சரவுகளை விட தனிப்பட்ட சச்சரவுகள் பெரிதாக வெடித்தன. ஆமா, ரேமண்டுக்கும் அரசி எலினோருக்கும் இடையே இருந்த நெருக்கம் குறித்து தவறான வதந்திகள் பரவியதுதான் அந்த சச்சரவுக்கு காரணம். தன்னுடைய மனைவி ரேமண்டுடன் அதிக நேரம் செலவிடுவதை லூயிஸால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. தனது மனைவியின் மீதான சந்தேகமும் ரேமண்டின் மீதான கோபமும் சேர்ந்து லூயிஸை ஒரு தவறான முடிவெடுக்க வைத்தது. அலேப்போவை மீட்க ரேமண்டுக்கு உதவாமல் எலினோரை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு அவர் நேரடியாக ஜெருசலேமிற்கு புறப்பட்டார். அதாவது எதேசாவை மீட்க வேண்டும் என்ற தங்கள் உண்மையான இலக்கை விட்டுவிட்டு சொந்த ஈகோவிற்காக திட்டத்தையே மாற்றினார். தனிப்பட்ட கோபங்கள் இராணுவ வியூகத்தை எப்படி அழிக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இங்கு மீண்டு வந்திருந்த ஜெர்மன் பேரரசர் கான்ராட் மற்றும் ஜெருசலேம் மன்னர் 3ஆம் பால்டுவின் ஆகியோருடன் இணைந்து ஒரு மாநாட்டை கூட்டினார். அதுதான் ஜூன் 1148 நடந்த புகழ்பெற்ற ஏக்கர் கவுன்சில். இந்த மாநாட்டில் அவர்கள் எடுத்த முடிவு வரலாற்றின் மிக மோசமான முடிவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. எதேசாவை மீட்பதை மறந்துவிட்டு டமாஸ்கஸ் நகரத்தின் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் முடிவெடுத்தார்கள். ஒரு நிமிஷம் இருங்க, டமாஸ்கஸை தாக்குவது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா டமாஸ்கஸ் ஆட்சியாளர்கள் அதுவரை சிலுவை போராளிகளுக்கு ஆதரவாகவே அல்லது குறைந்தபட்சம் ஒரு அமைதியான உறவிலாவது இருந்தனர். அவர்கள் எதேசாவை கைப்பற்றிய செங்கி மற்றும் அவரது வாரிசுகளுக்கு எதிரானவர்கள். தங்களுக்கு ஆதரவாக இருந்த, தங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் தராத ஒரு இஸ்லாமிய நகரத்தை தாக்குவது என்பது தங்களின் சொந்த காலிலேயே கோடாரியை கொண்டு வெட்டிக்கொள்வதற்கு சமம் இல்லையா? இது முட்டாள்பணம் மட்டுமல்ல, கண்மூடித்தனமான பேராசையும் கூட. டமாஸ்கஸ் ஒரு மிகப்பெரிய வளமான நகரம். அதை கைப்பற்றினால் தங்களுக்கு பெரும் செல்வம் கிடைக்கும் என்று ஜெருசலேமில் உள்ள உள்ளூர் பிரபுக்கள் நம்பினார்கள். அந்த பேராசைதான் இந்த முடிவுக்கு காரணம். ஜூலை 1148 டமாஸ்கஸ் முற்றுகை தொடங்கியது. சுமார் 50,000 வீரர்களுடன் அவர்கள் நகரத்தின் மேற்கு பகுதியில் உள்ள பழத்தோட்டங்கள் வழியாக தாக்கத் தொடங்கினர். அங்கு அவர்களுக்கு போதுமான உணவும் தண்ணீரும் மரங்களும் கிடைத்தன.
பழத்தோட்டங்களின் மண் சுவர்களுக்கு பின்னால் இருந்து போராடிய துருக்கியர்களின் கடுமையான எதிர்ப்பை சந்தித்தாலும் சிலுவைப் படைகள் மெதுவாக முன்னேறிக் கொண்டிருந்தன. ஆனால் முற்றுகை தொடங்கி சில நாட்களிலேயே அவர்கள் தங்களின் முகாமை மேற்கு பகுதியிலிருந்து பாதுகாப்பற்ற வறண்ட கிழக்கு பகுதிக்கு மாற்றினார்கள். ஏன் மாற்றினார்கள் என்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. உள்ளூர் பிரபுக்கள் எதிரிகளிடம் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தவறான ஆலோசனை வழங்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. காரணம் எதுவாக இருந்தாலும் கிழக்கு பகுதிக்கு வந்தவுடன் அவர்களிடம் தண்ணீரும் இல்லை, உணவும் இல்லை. நகரத்தின் சுவர்களை உடைக்க எந்த பாதுகாப்பும் இல்லை. வெறும் 4 நாட்களிலேயே நூருத்தீன் என்ற பலம் வாய்ந்த இஸ்லாமிய தளபதி மாபெரும் படையுடன் வருகிறார் என்ற செய்தி கேட்டவுடன் எந்த ஒரு போரும் செய்யாமல் சிலுவைப் படைகள் ஒருமானத்துடன் பின்வாங்கின. ஐரோப்பாவிலிருந்து பல்லாயிரக்கணக்கான மைல்கள் பயணித்து மலைகளிலும் பாலைவனங்களிலும் லட்சக்கணக்கான உயிர்களை பலிகொடுத்து கடைசியில் வெறும் 4 நாட்களில் ஒரு முற்றுகையை கைவிட்டு தப்பியோடியதை கற்பனை செய்து பாருங்கள். இது ஒட்டுமொத்த 2ஆம் சிலுவைப் போரின் தோல்வியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. ஒவ்வொரு யூரோப்பிய நாடும் மற்றவரை பார்த்து குற்றம் சாட்டத் தொடங்கியது. பிரெஞ்சுக்காரர்கள் ஜெர்மானியர்களை குற்றம் சாட்டினார்கள், ஜெர்மானியர்கள் பைசாண்டியர்களை குற்றம் சாட்டினார்கள். இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்ன? இந்த முழு வரலாறும் உங்களுக்கு உணர்த்துவது என்னவென்றால், எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும், எவ்வளவு வீரம் இருந்தாலும், தெளிவான இலக்கு, முறையான தகவல் தொடர்பு மற்றும் சரியான தளவாட திட்டமிடல் இல்லாவிட்டால் எந்த ஒரு பெரிய முயற்சியும் தோல்வியில தான் முடியும் என்பதுதான். உணவும் தண்ணீரும் இல்லாமல் போர் செய்ய முடியாது. வெறும் மத நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு மாபெரும் இராணுவத்தை வழிநடத்த முடியாது என்பதை இந்த வரலாறு நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது. இதை பெரிய அளவிலான வரலாற்று பின்னணியோடு இணைத்து பார்த்தால் இதன் விளைவுகள் மிக பயங்கரமானவை. இந்த 2ஆம் சிலுவைப் போர் கிறிஸ்தவர்களுக்கு எந்த வெற்றியையும் தராதது மட்டுமல்லாமல் அவர்களுக்குள்ளேயே இருந்த நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் சுக்குநூறாக உடைத்தது. ஐரோப்பியர்களுக்கும் பைசாண்டிய பேரரசுக்கும் இடையிலான விரிசலும் நிரந்தரமானது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிதறிக் கிடந்த இஸ்லாமிய படைகளை ஒன்றிணைக்க இது ஒரு பெரும் காரணமாக அமைந்தது. தங்களுக்கு ஆதரவாக இருந்த டமாஸ்கஸ் நகரையே சிலுவை போராளிகள் தாக்கியதால் அந்த நகர மக்கள் வேறு வழியின்றி நூருத்தீனிடம் தஞ்சமடைந்தனர். இதுவே பின்னாளில் மாவீரன் சலாவுத்தீன் எழுச்சி பெறவும் இஸ்லாமிய படைகள் ஒன்றிணைந்து ஜெருசலேமை கைப்பற்றவும் ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்தது. வரலாற்றின் சக்கரம் எப்படி சுழல்கிறது பாருங்கள். தாங்கள் யாரை அழிக்க நினைத்தார்களோ அவர்களே ஒன்றிணைக்க இவர்களே ஒரு காரணமாக அமைந்து விட்டார்கள். ஆமாம், மிகச் சரியான முடிவுரை. இந்த ஆழமான வரலாற்று அலசலை நாம் முடிப்பதற்கு முன் உங்களுக்கு ஒரு இறுதிச் சிந்தனையை விட்டுச் செல்கிறோம். நீங்களே சுயமாக சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை சிலுவை போராளிகள் தங்களுக்குள்ளான ஈகோ மற்றும் பேராசையை விட்டுவிட்டு தங்கள் கூட்டாளிகளான டமாஸ்கஸ் நகரை தாக்காமல் தங்களின் உண்மையான இலக்கான எதேசாவை மட்டும் குறிவைத்திருந்தால் இன்று மத்திய கிழக்கின் வரைபடம் எப்படி மாறியிருக்கும்? இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். இதை பற்றி யோசித்து பாருங்க நண்பரே. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான வரலாற்று அலசலில் நாம் சந்திக்கலாம்.